ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு சாதாரண ஒரு பியூனுக்கிட்ட வந்து எல்லாத்திட்டையுமே நீ வந்து லஞ்சம் கொடுக்கணும், புரியுதா? நீ லஞ்சம் வாங்காத ஏரியாவே கிடையாது. எப்ப கடந்த வந்து ஒரு 10 வருஷமா வந்து அந்த அந்த அம்மா இறந்ததுக்கு முன்னாடில இருந்து அந்த பிரச்சனை வந்து எக்கச்சக்கமா இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப எப்படி தெரியுமா? இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இவருக்கு ஓட்டு போடாத ஆட்கள் வந்து அவரை பாராட்டுறாங்க. என் ஊர்ல தாசில்தார் உண்மைதானே, ஆபீஸ் போது அதெல்லாம் மறுக்க முடியாது. ஓட்டு போடாதவங்க கூட ஏன் விஜய்க்கு ஓட்டு போடலன்னு ஃபீல் பண்றதெல்லாம் நானும் வீடியோ பார்க்குறேன், நிறைய பேர் பேசுறத பார்க்குறேன். பத்திரப்பதிவுல போய் ஒரு பத்திரப்பதிவுல போய் ஒரு 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 இடத்த வந்து கிரையம் பண்ணி இது பண்ணி அப்படி பண்ணா கூட அதுல வந்து லட்சக்கணக்கில் லட்ச லட்ச லட்சக்கணக்கான வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் வந்து அந்த இடத்துல வந்து கிரையமே ஆகுமா. அது ஒரு நாட் வாரம் அபவுட் கவர்னன்ஸ். அவரோட ஆட்சி இல்லண்ணே பத்தி இங்க யாருமே குறை புரியுது. சொல்லல. இப்ப வந்துட்டு அவ பர்சனல்ல இந்த மாதிரி நடக்குது, இதனால எல்லாரும் இது ஒரு டார்கெட்டா யூஸ் பண்ணி நம்மள அடிக்கிறாங்க. இப்ப அதுக்காக தான் இதனால இப்ப கேஸ் போட்டு நம்மளுமே ஒரு கன்ஃபரன்ஸ் பண்ணிட்டு டைவர்ஜென்ஸ் இருக்கோம். ஆகுறோம்ல. நமக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கு, பல அது என்னமோ வேலைகள் உண்மைதான். செய்யணும். இப்ப அதுவும் நமக்கு இப்ப மாறுது இல்ல. எதிராளி வந்துட்டு இன்னொரு எது பாயிண்ட் மூலமா நீங்க கேள்வி யோசிச்சீங்களா? கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம். இன்னொரு ஏன்னா பாயிண்ட் எல்லாமே நம்மகிட்ட அந்த ஒரு தரவு இருக்கு. பாயிண்ட் நீங்க யோசிச்சீங்களா? இன்னைக்கு வந்து தலைவர் வந்து பேசினாரு. அவர் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன கொண்டு வர போறோம், என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசினாரு. அதை பத்தி நம்ம யாராவது பேசணுமா, இல்ல இந்த மீடியா தான் பேசிச்சா? ஏன் பேசல? அது ஏன் ஏன் அதை பத்தி பேசல? யாரை பத்தி பேசுனாங்க? திரிசா, முதல்வருக்கு கை காட்டிய திரிசான்னு அதுதான் நியூஸா வருது. ஏன் அது? எதுக்கு? அது எங்களுக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. அவ கை காட்டினா என்ன, காட்டலன்னா என்ன? ஃபர்ஸ்ட் அந்த 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 அப்படி ஒரு ஆள் அங்க இல்லவே இல்லைன்னா அந்த நியூஸே எங்களுக்கு தேவையே இல்லை. இப்ப நாங்க வேற ஒண்ணும் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். ஒண்ணு தலைவரை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா அந்த தலைவர் குடும்பத்தை அபியூஸ் பண்ணவனை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். எதுக்கு இதை பத்தி நாங்க பேசணும்? இப்ப அதே மாதிரி ப்ரோ, நயினார் நாகேந்திரன் பேசுறது வந்து நமக்கு எல்லாருக்கும் ட்ரிகர் ஆகுது. ஆமாவா இல்லையா? அது வந்து மிகப்பெரிய தப்பான விஷயம். அவரு ஏன் பேசுறாரு? ஏன் பேசுறாருன்னா, நம்ம யாரு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, அது நடக்கக்கூடாது, நடக்கும் போதும் அவனும் பார்த்து பேசுறான். அதனால நம்ம ஆளுங்களும் அதை பார்த்து ட்ரிகர் ஆகி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றேன். இல்ல கவர்மெண்ட் வந்து நம்ம ஃப்ரீயா விட்டுருக்கு, யார் வேணா எது வேணா பேசலாம்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுருக்கு. இதை வந்து அவனுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறானுங்க. இல்ல இதே வந்து திமுக கவர்மெண்ட்ல யாராவது இதை பத்தி ஸ்டாலினை பத்தி இப்படி பேச முடியுமா? இல்ல அதான் இல்ல கிச்சா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கேள்வி வந்து கேட்க வேண்டியதுதான். ஒரு விஷயம் வந்து பாதிக்குது. இப்ப நயினார் நாகேந்திரன் மாதிரி ஆள் வந்து கொச்சையா பேசுறாருன்னா அதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆளுங்க கேக்குறாங்க. இல்ல இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. ஒண்ணு அண்ணா சைடுல இருந்து கிளாரிபிகேஷன் வரணும், இல்ல ஜெகதீஷ் ஆமா ப்ரோ சைடுல இருந்து கிளாரிபிகேஷன் வரணும். இல்லன்னா ஆமா, இது ஏதோ ஒரு முடிச்சிருங்க. விஷயம் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஏதோ ஒண்ணு அதை ஒரு கிளாரிபிகேஷனா வச்சு முடிச்சிடணும். இன்னைக்கோ நாளைக்கோ இந்த வாரத்திலயோ முடிச்சுட்டா நம்ம வேற வேலையை பார்த்துட்டு போயிருவோம். சமூக வேற எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப இன்னைக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த நம்ம விடுதலை வாங்கியிருக்கோம், ஆனா ஊழல்ல இருந்து இன்னும் நம்ம விடுதலை வாங்கணும், இன்னும் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? அதை ஓவர் ஷேடோ பண்ணிட்டு இது ஒரு சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயம் வந்துட்டு முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ பண்ணுது. அது என்னால ஏத்துக்க முடியல. சரி ஒரு விஷயத்த எல்லாருமே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவரே ஒரு டைம் வந்து சொல்லிருப்பாரு. எப்படி சொல்லிருப்பாருன்னா, வதந்தி அதாவது உண்மைக்கு வந்து விளக்கம் கொடுக்கலாம், வதந்திக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இரு அண்ணா, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ சொல்றது அண்ணனை வச்சுதான் சொல்ற. நீ சொல்றது அண்ணனை வச்சுதான் சொல்ற. இரியா என்னன்னா இப்ப அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்காரோ இல்லையோ, ஆனா இப்ப கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. இப்ப வேற வழி இல்ல, கொடுத்துதான் ஆகணும். என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப கொடுக்கலன்னா இப்ப வந்துட்டு இந்த ஒரு டாபிக்கை வச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஒரு விக்டிம் கார்டை கூட நம்மளால தூக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு, அதனால நாங்க இந்த மாதிரி பண்றோம் டிஃபெண்ட் கூட பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும். இது ஒரு சின்ன விஷயம், கவர்னன்ஸை தாண்டி நம்ம எல்லா மண்டையிலும் இதைத்தான் ஓடிட்டு இருக்குது. எவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்துருக்கு தெரியுமா? நயினார் நாகேந்திரனை எதிர்த்து தான் நம்ம எல்லாரும் ஸ்பேஸ் போட்டுருக்கணும். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேல இன்னைக்கு அண்ணன் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் ஸ்பேஸ் போட்டுருக்கணும். அதை நம்மளால ஷேரே பண்ண முடியல. நம்ம மைண்ட்ல இது வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு டஸ்ட் மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்தே தான் ஆகணும். இல்ல த்ரிஷா வரலன்னா அவர் ஏன் பேச போறான்? ஏன் பேச போறான்றான்? நீங்க உங்க ஆப்போனன்ட் கிட்ட போய் அது வந்து அவரோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொன்னா வந்து அதை வந்து அதை பத்தி பேசாம ஒதுங்கி போயிடுவானா? சரி எஸ்பிரி ப்ரோ, இதே கேள்வி நானும் கேட்கறேன். நீங்களே ஆப்னேட் போய் ஏன்டா உன் குடும்பத்துல இருக்கிறது எல்லாமே வந்து யோக்கியமான நீ போய் கேட்டீங்கன்னா அவன் உனக்கு வந்து விளக்கம் கொடுப்பானா? இல்லண்ணா, அது ஒவ்வொருத்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது, நம்ம வேலையே கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுனால இருங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால நான் அவங்கிட்ட போய் அவன் குடும்பத்தை பத்தி பேசுறேன், அது அப்படியே சண்டையா மாறும், அபியூஸா மாறும். இப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னா அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. இதுதான் என்னோட பாயிண்ட். சார் ரைட், ஒரு நிமிஷம் இருங்க.
இவங்க ஜெயா டிவிக்கு ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஆமா, தேங்க்யூ. நான் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல பேசுறேன். இல்ல ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருக்கேன், சொல்லுங்க. இல்ல என்னோட கருத்து தப்பா கூட இருக்கலாம். எனக்கு என்னன்னா இவர் விஜய் நடத்துறது வந்து சைக்காலஜிக்கல் கேம்னு இல்ல எனக்கு இல்ல இல்ல அக்கா அக்கா உங்க வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கல. கொஞ்சம் ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு பேசுங்க. லோவா இருக்கு. சரி அவங்க மியூட் பண்ணிட்டாங்க. அடுத்த அவர் ஆள் பேசுங்க. நடத்துற இப்போ சைக்காலஜிக்கல் கேம்னு நினைக்கிறேங்க விஜய் நடத்துறது. நம்மள வந்து நான் அதை என்னோட போஸ்ட்லயும் நான் போட்டிருப்பேன். ஆக்சுவலா 2 கைண்ட் ஆஃப் குரூப் இருக்காங்க நம்ம விஜய் ஃபேன்ஸ்லயே. செல்ஃப்லெஸ் பீப்புள் விஜய் ஃபேன்ஸு, ப்ளஸ் விஜய் ஃபேன்ஸ் ப்ளஸ் செல்ஃபிஷ் பீப்புள் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப்லெஸ் பீப்புள் தான் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக கனெக்ட் ஆகி அவர் கூட கனெக்ட் ஆகி அவரோட டெய்லி ஆக்டிவிட்டிலாம் பார்த்து ரொம்ப கனெக்ட் ஆகிறதுனால நம்மளே ஓவராக கேட்குறோம் அவரை. அது வந்து பர்சனலாக நமக்கும் அவருக்குள்ள பாண்டிங் அது அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த த்ரிஷா டாபிக் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஹார்மோனியை வந்துட்டு கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது. நம்ம ஏன் வந்து ஒரு பியூர் ஆட்சி வரணும் சொல்லி தான் வந்துட்டு நானெல்லாம் 4-5 வில்லேஜில் போய் தெருவா நடந்து போய் தான் வந்து கேட்டேன். எங்கள் வீட்டிலேயே செம்ம அடி வந்தது. எல்லாருமே திட்டினாங்க, உனக்கு பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா வைக்கியா, அவன் ஒரு சினிமாக்காரன், அவனுக்குலாம் ஏன் நீ போய் ஓட்டு கேட்குற செய்கிற. இதெல்லாம் தாண்டி தான் என் ஹஸ்பண்ட்கிட்டே வந்துட்டு சண்டை போட்டு செஞ்சு இல்லை நான் எங்கள் அண்ணனுக்காக நான் போய் ஓட்டு கேட்பேங்கிற போயிட்டு கேட்டேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அப்போ என்ன நம்பியும் ஒரு கேங் இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கல்ல. அவங்களாம் வில்லேஜில் இருக்கிற பீப்புள் தான். அவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்கல் வேல்யூ இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஒரு எத்திக்கல் வேல்யூ இருக்குது. ஒரு நம்பி நம்ம வந்து இது கனெக்ட் ஆகி சரி நல்லது செய்வார் அப்படின்னு நினச்சி தான் போட்டாச்சு செஞ்சாச்சு. பட் அதுக்கும் மேலே இவர் வந்து த்ரிஷாவே ஒரு ட்ராப் கேடாக தான் அவர் பிஹேவ் வச்சுக்கிறாரு. அது எனக்கு அந்த மாதிரி அவரே வந்து ஒரு ஷெல்ஃபிஷ் கேம் ஆடும்போது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல. நீங்க சொல்றது அது ப்ராப்பரா நீங்க சொல்றது மேட்ச் ஆகாது. ஏன் சொல்றேன்னா, எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி அதெல்லாம் இல்லாம இருந்தா அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாரு. அது அவரோட பெர்சனலுங்க அந்த தின் லைன தான் இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாம கேட்கறது வேற, நீங்க சொல்றது வேற. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவரே அந்த செல்ஃபிஷா இருக்கும்போது, இங்க கேடர்ஸ் ஏன் இப்படி இருக்கணுன்ற மாரி நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அது இல்ல. இங்க அப்புறம் நீங்க செல்ஃபிஷ்னு சொன்னீங்க. அப்படி இல்ல. விஜய் ஃபேன்ஸ பொறுத்தவரைக்கும் விஜய்ன்ற நேம் வந்துட்டா எல்லாருமே செல்ஃப்லெஸ்ஸா தான் இருப்பானுங்க. செல்ஃபிஷ் அந்த டாபிக்கே இங்க இடம் கிடையாது. ஒண்ணும் இல்ல. இப்போ இவ்வளோ பேசுறோம்ல. இங்க அவருக்கே கேள்வி கேட்குறோம். அவரையே திட்டுறாங்க. அவரையே அப்யூஸ் பண்ணாங்க. நாளைக்கு ஒண்ணும் இல்ல. எதிர்க்கட்சிக்காரன் இல்ல உதயநிதி ஏதாவது பேசட்டும். நாளைக்கு இதே மாரி ஸ்பேஸ மறந்துருவாங்க. போட்டு எல்லாருமே ஒண்ணா தான் இருந்து பேசுவாங்க. ஆமா, எல்லாருமே ஒண்ணா தான் நடிப்பாங்க. இது வேறங்க. அவரோட பெர்சனல் நான் இவ்வளோ தூரம் நீங்க சொல்றனால நான் சொல்றேன். ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ்ன்றது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இங்க இருக்கிற கீழ இருக்கிற லிசனர்ஸும் சரி, கொத்தடிமைங்க சிரிச்சு லாஃபிங் எமோஜி போறவனா ஒவ்வொருத்தனோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல் வாங்கி பார்த்தா தான் தெரியும். உத்தமம் என்ன, அவனோட எத்திக்ஸ் என்ன, மொராலிட்டி என்னன்னு. இங்க ஆன்லைன்ல அவன் போடுற கன்டென்ட்டுக்கெல்லாம் நம்ம எத்திக்ஸ், மொராலிட்டிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ நான் ஒரு உத்தமன் மாரி போட்டேன்னா, நான் உத்தமன்ற எனக்கு நான் நல்ல ட்வீட் போட்டா உத்தமன் சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்களா? அவனுக்கு பர்சனலா தெரியும் என்ன நடந்துச்சு, நடக்கலன்னு. அதாவது அவங்க சைடு ஸ்டோரியே என்னன்னு நமக்கு தெரியல. ஓகேவா? அவர பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவங்க செப்பரேட் ஆயிட்டாங்க. அவங்க இப்போ ஒரு மாரி அவரு வேற ஒரு லைஃப தேடி போயிட்டாரு. இதுதான் இவங்க இது பண்றாங்க. ஆனா, இவனுங்க பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா தான் இருக்கு. இதுக்காக நீங்க இது பண்றதெல்லாம் செல்ஃபிஷ்ன்லாம் சொல்லாதீங்க. அது ரொம்ப தப்பா இல்ல இல்ல போயிரும். இல்ல இல்ல இல்ல. சில பேர் ஏன் பர்சனல் லைஃப்லலாம் நோண்டுறீங்க அப்படின்ட்டு இது பண்றாங்கல்ல. இல்ல அது நம்ம நாம இல்லைங்க. யாரு நோண்டுனாலுமே அது தப்பு தான். பர்சனல் லைஃப நீங்கன்னு இல்ல. நான் நோண்டுனாலுமே அது தப்பு. இல்ல அந்த அக்காவுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். அக்கா இதே சொல்லுங்க. மாதிரி தான் இதே மாதிரி தான் நீங்க திருசா வச்சு இப்படி கூட்டிட்டு வந்துக்கிறாரு. உங்க ஒன்னனுக்கு நீ போய் ஓட்டு கேட்டா உனக்கு ஓட்டு போடுவாங்களான்னு என்ன கேட்டாங்க. ஆனா நானும் போய் இல்ல நானும் போய் வீதி வீதியா ஓட்டு கேட்டேன். ஆனா நான் கேட்டதோட கேட்காத ஆளுங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு எனக்கு தம்சா போட்டுட்டு போனாங்க. நான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு போட்டு போனாங்க. புரியுதா? அவர் இங்க பாரு, அவரோட பர்சனல் லைஃப்லாம் யாருமே பார்க்கல. அப்படி பர்சனல் லைஃப் பாக்குற மாதிரி இருந்தா இங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இங்க இருக்கிற அரசியல் தலைவருங்க பூரா யோக்கியமான தான் கேக்குறாங்க. ஒவ்வொருத்தனையும் அவங்களே நோண்டி அடிக்கிறாங்க. விஜயகுமார் ப்ரோ அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு விஜயகுமார் ப்ரோ, அப்புறம் ரோடு உங்களுக்கு ஒரு நல்லா விஷயம் இருக்கா? தெரியுமா? இந்த எலெக்ஷனே நம்ம ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கோம்.
நம்ம வந்து டாப்பர் கிடையாது Just எலெக்ஷன்ல. இல்ல இல்ல டேய் கண்டிப்பா டேய் bro, எக்ஸ்பீரி அதை உங்க விட்றா டேய் அதை இல்ல விடு. இல்ல இல்ல யதார்த்தத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்ல. ஒரு இல்ல கையில யதார்த்தம் யதார்த்தத்தை இருக்குடா, புரிஞ்சுக்கணும். யதார்த்தம் இருக்கு. நான் இல்லைன்னா சொல்ல. 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். 1.25 கோடி ஓட்டு டேய் வாங்கியிருக்கோம். எக்ஸ்பீரி யாருக்குமே இது கை த்ரீ ஓடல. வே மத்த கான்டெஸ்டா. இரு. நீ ஃப்ரீவே எலெக்ஷனுக்கு முன்னாடி கான்டெஸ்ட்னா நல்லா மாப்பிள்ள. இல்ல இல்ல இரியா நம்ம 1.25 கோடி ஏய், அண்ணே இது நமக்குள்ள சண்டை ட்ரிகர் போட்டுட்டு இருக்கிற ஆகாதுன்னு மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு இதாத்த விட்டுருங்க பண்ணாதானே விட்டுருங்க இதை பேசிக்கிட்டு விட்டுருங்க. இருக்கோம். இது இல்ல நம்மளுக்குள்ள இல்ல சண்டை இல்ல வர நான் மாதிரி என்ன இருக்கு. கேட்கறேன் உத்தரவு கொடுக்காத. யாரு சொல்லு குறுக்க வந்து பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. இன்னும் சரிங்க, நான் எக்ஸ்பிரிட் நான் பேசுறேன். ஆ. 1.25 கோடி என்னையுமே பேர் வந்து பேச விடல. ஓட்டு அப்புறம் நான் என்ன போடணும். பேசுறேன்னு உங்களுக்கு எப்படி புரியும்? இரியா 1.25 கோடி பேர் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடணும்னு தெரியுமா? நாம வந்து இன்னைக்கு என்ன அப்புறம் என்ன வேற நீங்களே வந்து எத்தனை பேரு? பேசுறீங்க. இரியா, நீ எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொன்னீங்க? வெறும் ஒரு ஒண்ணு ஜெயிச்சா அண்ணா முதல் கொண்டு வந்து ஒரு 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 5 சீட்டு 6 சீட்டுக்குள்ள ஜெயிப்பாங்கன்னு நீங்களே வந்து ஸ்பேஸ்ல பேசுறீங்க. அதை விட்டுருண்ணே. இருடா, எதுக்கா உண்ணும்? என்னத்துக்கு உண்ணும்? நான் கேட்கறேன், கேள்வி கேட்பேன். ஆனா இதுல கான்பிடண்டா நாங்க மட்டும்தான் வந்து கான்பிடண்டா அவர் வந்து ஜெயிப்பாருன்னு நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நாங்க போய் வந்து கிரவுண்ட்ல போய் எல்லாம் ஒர்க் பண்ணோம். சரி. புரியுதா? ம். இத்தனைக்கும் எங்களுக்கு வந்து டிவி சேனல் தான் கொடுத்தாங்க. புரியுதா? என்னது? எங்களுக்கு டிவி சேனல் கொடுத்தாங்க. டிவி சேனல் தான் கொடுத்தாங்க. எடப்பாடி தொகுதி இல்லையா? அண்ணன் எடப்பாடி 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 தொகுதி. தொகுதி. விஜயகுமாரோட அட்ரஸ சொல்லிட்டாப்ல. நாளைக்கு ஒரே அதகாலம் தான். 2 நாள் தான். அட அட்ரஸே தரேன், வந்து வேணா வந்து எவனாலும் வந்து பாத்துட்டு பார்த்து சொல்லு, எனக்கு ஒரு அதெல்லாம் பிரச்சனை அண்ணனை இல்ல. ஒண்ணும் பண்ண முடியாது. என்னன்னா அண்ணே, இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், சங்கடப்படாம கேளுங்க. ஒரே நிமிஷம் பொறுமையா கேளுங்க. நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன். விளக்கத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. என்ன விஷயம் நானே, நம்ம வந்து 1.75 லட்சம் கோடி வந்து, அதாவது 1,75,00,000 உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1,75,00,000 ஓட்டு 1.25 கோடி. சரியா? ரவுண்டா 1.25 கோடி ஓட்டு வந்து நமக்கு விழுந்திருக்கு. இந்த ஓட்டு வந்து மத்த எவனுக்கு விழுகல. திமுகவுக்கு விழுகல, அதிமுகவுக்கு விழுகல, பாஜகவுக்கு விழுகல, மதிமுகவுக்கு விழுகல, அப்புறம் பாமகவுக்கு விழுகல, யாருக்குமே விழுகல. நம்ம தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் அதிகமா ஓட்டு விழுந்திருக்கு. நம்ம தான் அதிகமா சீட்டு ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அண்ணாக்கு கிடைச்ச ஆதரவுக்கு, அண்ணாக்கு இருக்கிற ரசிகர் பலத்துக்கு, அண்ணாக்கு இருக்கிற பெண்கள் ஆதரவுக்கு இந்த 108ங்கிறது வந்து நான் வந்து எனக்கு வந்து அவரோட கெப்பாசிட்டிக்கு வந்து இந்த 108ங்கிறது வந்து ரொம்ப 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 சின்ன நம்பர். ஓகேவா? நான் அதை தான் சொல்றேன். அந்த 108 ஏன் வந்துச்சு? அது ஏன் 118 வரல? அடுத்த எலெக்ஷன்ல பாரு ப்ரோ. 2031 வந்துருச்சு. அப்ப 118 ஜெயிக்கிறதுக்கு அப்ப வந்து கிரவுண்ட்ல நீங்க வேலை பார்த்துன்னு சொல்றீங்க. நீங்க ஒழுங்கா வேலை பார்க்கல. கரெக்டா? யாரு கரெக்டா சொன்னீங்க ப்ரோ. ஐயோ அண்ணனை ஏன் வெறுப்பேத்துற? ஏற்கனவே உசுர கொடுத்து பேசிட்டு இருக்காரு. ஏன் அப்படி பண்ற? சரி இல்ல விஜயகுமார் ப்ரோ, போதும் ஜாலியா பேசுங்க ப்ரோ. போதும் விடுங்க. 50,000 ஓட்டு வாங்கி கொடுத்தோம். டிஎம்கே எங்களுக்கு பின்னாடி தான் வேணா போய் செக் பண்ணி பாரு. சரி விடுங்க. எடப்பாடி நீங்க தான் மாசு, எனக்கு தெரியும். நம்மளுக்குள்ள வாதம் வைக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க. காமனா ஒரு பிரச்சனை பேசணும், அத பத்தி பேசுவோம். அதான் ஒரு ஒருமித்த கருத்தோட இந்த ஸ்பேஸ வந்து முடிங்க. அது நம்ம பேச வளர்த்துக்கிட்டே போறோம். பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னோட நம்மளுக்குள்ள இது வந்து இதுதான். இத வந்து இப்ப நம்ம நினைச்சா இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். பேசி ஸ்டாப் பண்ணலாம். ஆனா நமக்குள்ளேயே இப்படி மாற்று கருத்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இது ஸ்டாப் ஆகாது. நாளைக்கு ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்துல தலைவர் மேல இருக்க வேண்டிய முக்கியமான அந்த தலைவர் மேல இருக்க வேண்டிய அட்டென்ஷனை வந்து இன்னொருத்தர் திருடிக்கிட்டு போறதுக்கும், இன்னொருத்தர் ராபரி பண்ணிட்டு போறதுக்கும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் சம்பாரிச்ச பேரும் புகழும் அவரே நாசம் பண்றதுக்கு வந்து அவருக்கு தகுதி இருக்கு. அவருக்கு தான் உரிமை இருக்கு. ஆனா அதை வந்து இன்னொருத்தர் உள்ள பூந்து நாசம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். சரியா? அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான். நாம என்ன கேக்குறோம், அண்ணா நீ என்ன வேணா பண்ணு, இதுக்கு ஒரு க்ளோசர் மட்டும் கொடுத்துட்டு நீ என்ன வேணா பண்ணு, அவ்வளவுதான். வேற எவன் என்னென்ன பண்றான்னு நம்ம பாத்துக்கலாம். இல்ல அண்ணன் கேரக்டரை பத்தி நம்மளுக்கே தெரியும். எடுத்தோன்னெல்லாம் ஒரு பதில் கொடுக்க மாட்டார். ஆமா எடுத்தோன்னே ஒரு பதில் எதுக்குமே கொடுக்க மாட்டார். இல்ல கிச்சா ப்ரோ, ஆனா கண்டிப்பா நாம கேட்டா அவர் பதில் சொல்லுவாரு. உமன்ஸ் டே அன்னைக்கு பதில் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. அவருக்கு ஒரு டைம் வேணும். இந்த மாதிரி விஷயத்துல டக்குன்னு வந்து மூக்க நுழைச்சுலாம் சொல்லவும் முடியாது யாருனாலையும். இல்ல நான் இல்லன்னு சொல்லலையே, அவரு பொறுமையா கூட சொல்லட்டும். ஆனா சொல்லட்டும், சொல்லாம மட்டும் இருந்துடக்கூடாது. கூடிய சீக்கிரம் சொன்னா எல்லாருக்கும் நல்லது. இது க்ளோஷர் கிடைக்கும். அதனால அவர் பர்சனல் லைஃப்ல இவங்களோட தான் இருக்கணும், அவங்களோட தான் இருக்கணும், அதெல்லாம் யாரும் பேச முடியாது. நாளைக்கு வந்து அவரு வந்து நீ இவளோட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் கேட்பானுங்களா?
ப்ரோ நீலாம் பெரிய ஐடி ப்ரோ. நீ அடிச்சுன்னு வச்சுக்காவ இங்கிருந்து 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேத்துக்கு மேல பாக்குறாங்க. புரியுதா? நீ ஒரு விஷயம் ஒரு ட்விட் சரி, உங்க போட்டேனால பழைய ஐடி சாதாரண என்னாச்சு? உங்க பழைய ஐடி என்னாச்சு? ஜெயக்குமார் சஸ்பெண்ட் நீயே ஆயிடுச்சு ப்ரோ. ஒரே செலிபிரிட்டி ஒரு தான். நிமிஷம் இருங்க. நான் சொல்லி இல்ல நான் சரணடையல. அவர்கிட்ட நான் சொல்றேன். இவ்வளவு பெரிய ஐடி வச்சுக்கிட்டு நீ போய் ஒரு தப்பான ஒரு ட்விட் போட்டேன்னா எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்கு நீ சொல்லு பாப்பா. மனசு கஷ்டமா இருக்குது ப்ரோ. அவினு பண்ணாத அப்படி. நான் எங்கடா போட்டேன்? காலைல இருந்து நான் எதுவுமே போடலடா. அவரை விடுங்க, யாரையாவது பார்த்திருப்பாரு. அது இதாயிரும். சரி விஜயகுமார், நான் அப்படி ஒரு யாராவது காமெடி ரொம்ப அபியூஸ் பண்ணி ட்வீட் போட்டிருந்தா ஷேர் இல்லண்ணா பண்ணிடுங்க டிஎம்ல. நம்ம கேள்வி என்ன கேள்வினா, ஒரு விஷயம் நடக்கறனால தானே இதை பத்தி நம்ம பேசிட்டு இதுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இது நடக்காம இருந்தா எதுவும் நடக்காது இல்ல. இதை பத்தி பேசவும் மாட்டோம்ல. அது வேற இதை எதுவும் பத்தி இல்ல. நான் விட்டுருங்க. சொன்னது நைனா நாகேந்திரனை யாருக்கு பத்தி புரிஞ்சுதோ பேசுங்க. இல்லையோ, இவருக்கு புரிஞ்சிருக்கு. அது போதும் எனக்கு. ஒருத்தரா இந்த மாதிரி நான் மாத்தி நான் கொண்டு வந்து தலைவரை வந்து அந்த மாதிரி வந்து இது பண்ணாம தலைவரோட காதுக்கு வந்து இந்த விஷயம் வந்து போய் இதை வந்து தலைவர் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாருன்னு நம்ம பாக்குறப்பதான் வந்து விர்ச்சுவல் ஏன்னா வாரியர்ஸ் இது வந்து டைம் வெற்றியா வேஸ்ட்ண்ணா. மாறும். எதிராளியும் கேட்பான். நம்ம இது உட்காந்து முட்டு கொடுத்துட்டு எஸ்பை ப்ரோ அவன்கிட்ட சண்டை எஸ்பை போட்டுட்டு இப்ப அது நமக்கும் நாளைக்கு டைம் இப்போ வேஸ்ட். நம்ம எல்லாம் வந்து ஒண்ணுமெல்லாம் ஒரு இருக்கோம். இப்ப வார்த்தை நமக்குள்ளே தப்பு சங்கட்டமாகுதா இல்லையா? இப்ப நம்ம இதை பத்தி பேசுறதுனால நமக்குள்ளே இப்ப சங்கட்டமாகுதா இல்ல இல்லையா? ஆமா ப்ரோ. டேய், இதுதான் அவர் நானும் சொல்றேன். போஸ்ட் எதுவும் இல்ல பேச நானும் வராப்புல. ஆனா கேட்கறது அடுத்த வேற. டாபிக் போங்க. இல்ல இத பத்தி இது வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம பேசுறது அவசியமே கிடையாது. இதை பத்தி விட்டுருங்க. அடுத்து நயினா நாகேந்திரன் இருக்கான், அவனை பத்தி எடுங்க. இல்ல டாபிக் எக்ஸ்பை மட்டும் ப்ரோ. மாத்திருங்க. அவனை பத்தி பேசுங்க. நைனார் அவனை நாய்க்கு போட்டு வந்து அடிக்கிறதுனா இல்ல காசு இல்ல வரையும் அந்த அடிக்கலாம். டாபிக் இல்ல, டாபிக் இது வேற பேசல. டாபிக் டாபிக்க தான். மாத்த விட டைட்டில மாத்தீங்க. வளவலன்னு டைட்டில படிக்கவே முடியல. விஜய் நான் டைட்டில மாத்துங்க. டைட்டில மாத்திருங்க. இதை பத்தி யாரும் இதை அப்படியே பேசுறது விட்டுறலாம். யாருக்கு என்ன ஏதாச்சும் பிரச்சனைனாலும் ப்ரோசர் ஆட்டோக்கார கொடுத்தா தம்பியை பரவாயில்ல. தூக்கிட்டு வர மாதிரி அவனை ஒரு தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்போ பேஸ்ட் டைட்டில்ல சமாதியில வந்து இருந்து ஒரு கமா இல்ல, ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்ல, எதுவுமே இல்ல. எப்படி மக்களுக்கு புரியும்? ஆமா, படிக்கிறதுக்கே அண்ணன் கஷ்டமா இருக்கு. பாட்டாவே எஸ்பை படிச்சிட்டாரு. ப்ரோ இருக்கீங்களா? பேனா சிலையை விட மோசமா இருக்கு டைட்டில். அண்ணன் பாட்டாவே படிச்சிட்டாரு. இல்ல ஆனா விஜயகுமார் நான் பேசிக்கிறேன் கொஞ்சம். அது ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லியிருந்தீங்களா எக்ஸ்பைரி ப்ரோ இந்த எலெக்ஷன்ல? ப்ரோ ஹலோ அது சொல்லுங்க சூப்பர் தான் ப்ரோ, ப்ரோ. சொல்லுங்க மெரிட் தான் ப்ரோ ஆயிருக்கும். இல்ல அதை விடுங்க. ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லியிருந்தீங்கல்ல இந்த எலெக்ஷன்ல. பஸ் கிடைக்க முடியாம நிறைய பேர் அன்னைக்கு ஓட்டு போட முடியாம போனது இன்னொரு காரணம் அன்னைக்கு. ப்ரோ அது ஒரு மட்டும் சில இல்லை ப்ரோ, இதுல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு ப்ரோ. நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இது 3 வே கான்டெஸ்ட். அவன் எக்ஸ்பீரி வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றான், அதுல கூட நமக்கு டேமேஜ் ஆயிருக்கலாம், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கலாமேன்னு ஒரு ஆதங்கம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு இன்னொன்னு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இதை வச்சு நம்ம பேச வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஆள் பேசுறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது இன்னொன்னு அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். டைட்டில் மாத்தனா, டைட்டில் கார்டு மாத்தணும். டைட்டில் கார்டுங்கிற வருங்க, டைட்டில மாத்துங்க விஜயனா. டைட்டில் கார்டு நாளைக்கு ஒரு ஷோ இருக்கு. மாத்திட்டா நான் மாத்திட்டேன். எனக்கு மாற மாட்டேங்குதுண்ணா. பண்ணா அண்ணா. சரி விடுங்க. பன்னெண்டு போட்டுருக்காரு. பண்ணுன்னு போட்டு சரி, நைனா ஓகே, நாகேந்திரனை ஜாலியா போட்டு அடிங்க பேசுங்க. எல்லாரும். இல்ல 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 அப்புறம் இன்னைக்கு இல்ல 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 காவேரி எக்ஸ்பீரி ப்ரோ தண்ணி எல்லாமே நான் உட்காந்து திறந்து நான் இதுதான் விட்டுருக்காங்க. சார் நம்ம ஆனா பயம்புத்தி. ஒரு பேச்சுக்கு இல்ல சொன்னா இல்ல உடனே ஒரே ஒரு பேசணும். வார்த்தை சொன்னாரு பாரு, உண்மையிலுமே மனசே ப்ரோ. இல்ல 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 பேசுனா ஏன் இவர் பேச கேட்க மாட்டேங்குது? இல்ல 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 ஒரே நிமிஷம் இரு. இல்ல இல்ல அதாவது எம்ஜிஆரே வந்து 4 கூட்டணி உள்ள வச்சு அவராலே வந்து இவ்வளவு ஓட்டு இல்ல இல்ல இவ்வளவு ஓட்டு பெர்சன்டேஜ் வாங்கினது கிடையாது. ஆனா விஜய் அண்ணா வந்து தனிப்பட்ட முறையா ஒரு சிங்கிள் மேனா நின்னு இவ்வளவு ஓட்டு வாங்கிக்கிறாரு. நீங்க அட அதை அவர் யாராவது சும்மா வந்து சொன்னா, நீங்க அதை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. வந்து சொல்றது ஓட் கிடையாது. பர்சன்டேஜ் வாங்கினதுல ஃபர்ஸ்ட் வந்து சீனியர் என்டிஆர், நெக்ஸ்ட் அண்ணா, நெக்ஸ்ட் எம்ஜிஆர். சரி இதை விடுங்க. அவ்வளவுதான். இது விட்டுருங்க, அவ்வளவுதான். இது என்னையா இது இதை சரி பத்தி என்னையா விஜயகுமார் ப்ரோ, கிறிஸ் அவரெல்லாம் எங்க ஆளையே காணோம். நீங்களாம் ஸ்பேஸ் போட்டா பரவாயில்ல, அடிக்கடி உங்க தோழர்களை தான் காணோம். இல்ல ப்ரோ இல்ல இல்ல நானே இன்னைக்கு ஸ்பேஸ் போட்டுருக்க மாட்டேன். எனக்கு டிஎல்ல என்னமோ விஜய் அண்ணா அடிச்சு சொல்லி படிக்கிறாங்க. அதுக்குதான் நானே ஸ்பேஸ் போட்டேன் ப்ரோ. இல்லைன்னா போட்டு நீ சொன்னாதான் ஜெயக்குமார் அவங்களுக்கு ப்ரோ, புரியும். இந்த புரிய அப்பா படம் புரிய பாத்திருக்கீங்களா? வைக்கணும்ண்ணா. அப்பா படத்துல வந்து அவன் பையன் வந்து 99 மார்க் ஏதோ வாங்கியிருப்பான் சம்திங். தம்பிராம கேப்பாப்புல 1 மார்க் எங்க போச்சு அப்படின்னு கேப்பாப்புல. தெரியலப்பா அப்படிமா. ரீவால்யூஷன் போலாமா? போட்டா ரிவால்யூஷன் கண்டிப்பா போடலாமா வாங்கிருவல்ல. அப்படின்னு. அந்த மாதிரிதான் நம்ம நிலைமை இருக்கு. சரியா? நம்ம வந்து 99 மார்க் வாங்கினது பிரச்சனை இல்லை. அந்த 1 மார்க் எங்க போச்சு, எப்படி போச்சு, அதான் நம்ம சரி ப்ரோ பாக்குற அவர் நிலைமையில தோத்து இருக்கோம்.
மத்தவங்க மாதிரி வந்து டெபாசிட்டுக்கு அவரு வந்து நம்ம வந்து நாயா பேய் அலைஞ்சிட்டு எக்ஸ்பைரி இருக்கேன். ப்ரோ அந்த ரீசன் நீ நான் யார சொல்றேன் மாப்பிள்ள இருங்க. நீங்க ரஜினியை சொல்றியா? கேட்டீங்கல்ல சாரி சீமான சொல்றியா? இல்ல மைனாரிட்டி இல்ல சைடு ஓட்ஸ் ப்ரோ அவர் இருக்குல்ல ஒன்றும் ட்ரைனிங் பீரியட்ல இருக்காரு. அவர் ஒன்றும் மெயின் பிக்சருக்கே வரல. அவர் விட்டு டேய் அவன் என்னடா அப்படி ஒரு போட்டோ போட்டிருக்கான் கேரக்டர் பையன் ரஜினி. அவனை விடுங்க. இப்ப என்னடா வந்து காலம் இல்ல காத்திருந்து இப்படி ஒரு எக்ஸ்பைரி ப்ரோ பதில் சொல்லிடுச்சேடா. கேட்டீங்கல்ல இந்த மைனாரிட்டி ஓட்ஸ்ல இங்க சர்ச் சைடெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேம்ப்ளெட்டை கொடுத்து இப்போ அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா பிஜேபி சைடு கூட்டணியை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கெல்லாம் ஆபத்தாயிடும்னு சொல்லி ஃபாதரை வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. சர்ச் ஃபாதரை வச்சு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த பள்ளிவாசல் சைடு மைனாரிட்டி வந்து என்ன ஓட்டும் தெரியுமா? இது. பள்ளிவாசல் சைடு இதேதான். பள்ளிவாசல் சைடு வந்து அதே விஜய் வந்து 5,000 கோடி ரூபா வந்து பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு தான் வந்து இப்போ வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாப்புல. அதாவது நமக்கு விழுக வேண்டிய ஓட்டை பூரா, திமுகவுக்கு விழுக வேண்டிய ஓட்டை பூரா வந்து விஜய் வந்து கைமாத்தி விட்டு அப்படியே பாஜக போய் சேர்ந்துருவாப்புல. யாரும் நம்பாதீங்க. நாளைக்கு RSS காரன் உள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளைகளை எல்லாம் நம்ம சமுதாயத்தை வந்து சீரழிச்சிருவாங்க, இறக்கம் பார்க்காம கற்பழிப்பாங்க, அதேதான் பண்ணுவாங்க, அதேதான் பள்ளிவாசல் இடிப்பாங்கன்னு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க வாட்ஸ்அப்ல. அதேதான் அல்ல 40s 45 அங்கிள்ஸ் ஆண்டிஸ் ஓட்டெல்லாம் இதனாலதான் டிஎம்கே விழுந்திருக்கு. ப்ரோ இது மட்டும் கிடையாது ப்ரோ. நமக்கு இன்னும் நிறைய விஷயம் நடக்குது பின்னாடி இருந்து. நம்ம எம்எல்ஏவை வாங்க பார்த்துட்டு நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. இந்த விஷயம் நல்லா டைவர்ட்டும் ஆகுது. எல்லாமே பாதிக்குது. அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் எல்லாமே இல்ல. எக்ஸ்போஸ் ஆகுறாங்களே, பேரம் பேசுறவங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்களே, அதனால அதான் சொல்றேன். அந்த விஷயம் எல்லாம் இப்ப வெளியில தெரியாம போதில்ல. இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் நம்ம பண்றோம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி விடுங்க, அதான் அந்த டாபிக் விட்டுருங்க, பாத்துக்கலாம். அதான் அதை விட்டுருங்க, அவ்வளவுதான். சரிடா, அந்த சங்கி பையன் நயினார் நாகேந்திரன் என்ன பேசிட்டு இருக்கான்? அவன் அண்ணனோட அம்மாவை பத்தி தப்பா பேசி அவனை செருப்பால் அடி. என்ன சொல்லிருக்கான்? எச்சகல புறம்போக்கு நாய. இன்னொன்னு நண்பா, யாரும் பேனிக் ஆவானா, அவனெல்லாம் அச்சா கேஸும் கிடையாது. அனாதை பையன் தான் தமிழ்நாட்டுல. ப்ரோ என்ன ப்ரோ சொன்னா? நான் சத்தியமா எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு பாக்கல. நான் அது ஏதாவது கட்சி வச்சிருப்பான் ப்ரோ. ஒண்ணும் இல்ல. ஏதோ சட்டமன்றத்துல வந்து அப்பாவை நான் பாக்கணும்ன்றீங்க, வீட்டுல போய் அம்மா கிட்ட அந்த நாய்க்கு எவ்வளவு அரசியல் தெரிஞ்சிருக்குன்னா, நாயே முழுசா பாரு. அவரு அப்பாவை காணும்னு சொன்னது அவங்க அப்பனை கிடையாது. எதிரில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அவரோட அப்பாவை வந்து சட்டமன்றத்துல காணும்னு சொல்லி இருப்பாரு. அந்த நாய் இந்த அரசியல் கூட தெரியல. இதுல வேற ஒரு மாநில தலைவரா அவன் வேற வந்து எலெக்ஷன்ல நிக்கிறானா, அவன் ஜெயிக்கணும்னு வேற ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதிமுகல இருந்தவருக்கு அட்லீஸ்ட் அவனுக்கு ஓரளவுக்கு நயினார் நாகேந்திரனா ஒரு மரியாதை இருந்தது. அங்க போயிட்டு கட்சியே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் இவனுங்க இவ்வளவு திட்டுறானுங்கல்ல எக்ஸ்பைரி. காங்கிரஸ் 5 சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கான். 5 சீட்டு 4 சீட்டு பேர் மினிமம் உனக்கு கன்வெர்ட் பண்றான். இந்த நாய் 1 சீட்டு தான் கன்வெர்ட் பண்ணிருக்கு. தொகுதியில அவர் தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன் பிஜேபி. ஆமா, ஜெயிச்சவரு வேற ஒருத்தர் இல்ல. ஊட்டி சைடு யாரோ ஒரு ஆள் ஜெயிச்சாங்க பிஜேபில, அதானே? ஆமா, ஊட்டி சைடுல ஒரே ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு ப்ரோ. இவனுக்கு எல்லாம் எங்க இருந்து வாயி? நான் வந்து சில விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்லுவேன். அண்ணாமலை வந்து அந்த கட்சியில இருந்தவருக்கும் ஏத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா உண்மை என்னன்னா, அண்ணாமலை அந்த கட்சியை ஓரளவுக்கு இன்க்ளைன் மோட்ல எடுத்துட்டு போனா ஆக்டிவா வச்சிட்டு இருந்தான். இவன் வந்தோடனே அந்த கட்சி திரும்ப வந்து கொகைக்குள்ள ஓடிடுச்சு. அண்ணாமலைக்கு வந்து நாலேஜ் நிறைய இருக்கு. அரசியல் தப்போ ரைட், அவனுக்கு நாலேஜ் நிறைய இருக்கு. யார்கிட்ட மாட்டிக்கிட்டான்டா அண்ணாமலை பக்தர், மாட்டிக்கிட்டான்டா ஒருத்தன். ப்ரோ நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க ப்ரோ, ரியாலிட்டி என்ன? அவன் வந்து தனிச்சையா நின்று போன வாட்டி எலெக்ஷன்ல vote percentage ப்ரூவ் பண்ணான் அண்ணாமலை. இவன் வந்தோடனே பாருங்க திரும்ப கூப்புக்கு போயிட்டாங்க. ப்ரோ அதான் ப்ரோ, ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு. பசங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு என்ன பண்ணா என்ன மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் இருக்கணும்னு வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. பார்த்து கத்துக்கிறாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல நடக்கிற கவர்னன்ஸை பார்த்து கத்துக்கிறாங்க. மாறிட்டாங்க. இவங்க இன்னும் அந்த பழைய காலத்து மலிவான அரசியல் பண்ணா நம்பிட்டு நம்மளுக்கு குத்திடுவாங்க. நம்ம இந்த மாதிரி தப்பா பேசினா நம்ம பெரிய ஆளாயிருவோம், நம்மளை என்ன சொல்றது விஜய்க்கு ஒரு எதிரின்னு நினைச்சு நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு மூளை குழம்பு போய் விஜய்க்கு எதிரி ஓட்டு போடுவாங்கனாலும் தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. விஜய் எதிரியா, சரிப்பா நான் திமுகவுக்கு போடுறேன் இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு போறேன்னு போவாங்க. பாஜகவுக்கு போவாங்களா?
கண்டிப்பா. இன்னொன்னு நான் இவ்வளவு எல்லாம் சொல்ல விரும்பல. நயினார் நாகேந்தர் வீட்டுல அவங்களோட மனைவி அவங்களோட குழந்தைங்க ஃபர்ஸ்ட் நயினாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. விசிலுக்கு தான் குத்திருப்பாங்க. விசிலுக்கோ இல்ல வந்து விசிலுக்கு தான் சூரியனுக்கோ ப்ரோ இல்ல குத்திருப்பாங்க. ரெட்டலைக்கோ எதுக்கு வேணா குத்தட்டும். அது கேள்வி கிடையாது. ஆனா அவன் வீட்லயே வந்து அவன் பிஜேபிக்கு குத்தி இருக்க மாட்டாங்க. இல்ல ரேவந்த் ப்ரோ இவனே ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல இருந்து வந்தவன் தானே. ஆமாமா. இன்னொன்னு சொல்றேன். எனக்கு நான் ட்விட்டர்ல கவனிச்சதுதான். எனக்கு பர்சனலா ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. சும்மா கவனிச்சது சில பிஜேபி ஆட்கள் இருப்பாங்கல்ல. 2026 எலெக்ஷன்ல அவங்களே தாவேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. காரணம் என்னன்னா தேவர் ஆர்டர் டு அண்ணாமலை இல்லன்றப்போ தே வென்ட் ஃபார் டிவிகே. நாளைக்கு வந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதுல மாற்றுக்கிறது தெரியல. ஏண்டா உன் கட்சிக்காரனே உன் மூஞ்சில எச்சிய உமிழ்ந்து துப்பிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்கான். ஏன்னா கேவலம் நீ உட்கார்ந்துட்டு இருக்கன்ட்டு. உனக்கு இந்த பேச்சு தேவையா கோபி? எக்ஸ்பைரி உங்க கருத்து என்ன? அமைதியா இருக்கீங்க. வேற யாரு ஜேடி கோகுல் ஜெயகாந்த் சேர்த்து பேசணுமா? வேற யார் ஜில்லா பேசியா? எக்ஸ்பைரிக்கு வந்து என்னன்னா நயினார் நாகேந்தரோட ஃபேனா தான் இருந்தான் ஒரு காலத்துல. அதான் மைக் மியூட்ல இருக்கா? ஐயோ தலைவரை தொட்டுட்டாங்க. நம்ம மியூட்ல போயிடுவோம். சிட்டி கோ வந்துருச்சு. அவர் முத ஏடிஎம்கே தானே? ஆமாமாப்ல. ஏடிஎம்கேல இருக்கும்போது உண்மையிலுமே தெளிவான மனுஷன்டா. அதான் அந்த அந்த தாமரைக்குள்ள போனாலே ஒருத்தன் மூளை மழுங்கி போய் ஒரு கேவலமான புத்தி வந்துருது. நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். இவனா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அவன் பேர் ஒருத்தன் இருப்பானே. நீங்க அப்படிதான் இருந்த பிஜேபில இருந்தப்ப இப்பதான் கொஞ்சம் தெளிவா நான் இருந்தேன்டா. நான் இருந்தேன் அப்படிதான். ஆனா நான் இது வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரி இந்த அம்மா அந்த அம்மான்லாம் நான் பேசல. அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. நீ இருந்தாலும் மோடியோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே இவனுங்க இருக்கானுங்க. அந்த ஆளே